விஜய் பிரிக்கின்ற வாக்குகளால் பிஜேபி தமிழ்நாட்டிலே காலூன்ற முயற்சிக்கிறது என்ற விஷயம் அனைத்து மக்களுக்கும் தெரியும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் நரிப்பள்ளம், சின்ன மாரியம்மன் கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு, திருச்செங்கோடு கிழக்கு நகர செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட தோழமை கட்சிகளுடன் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நடிகர் விஜயை கட்சி ஆரம்பிக்க வைத்து தமிழ்நாட்டில் வாக்குகளை பிரித்துவிடலாம் என்ற முயற்சியில் பாஜகவினர் இறங்கியுள்ளனர் என்று விமர்சனம் செய்தார். விஜய் பிஜேபியால் அனுப்பப்பட்டவர்தான் என்பது எல்லோருக்குமே தெரியும் என்பதால் எங்களுக்கு விழுகிற வாக்குகள் பிரிவதற்கான எந்த மார்க்கமும் இல்லை என்றும் தெரிவித்தார். அதிமுக என்ற முகமூடியை வைத்துக் கொண்டு ஒரு பக்கம் தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்று விடலாமா என்று அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நடக்க முடியாத ஒரு விஷயத்தை முயற்சி செய்து பார்க்கிறார்கள். நடிகர் விஜய் அவர்களை ஒரு கட்சி ஆரம்பிக்க வைத்து தமிழ்நாட்டிலே வாக்குகளை பிரித்துவிட முடியுமா என்ற முயற்சியிலும் இறங்கியிருக்கிறார்கள். அவர்களோடு கூட்டணி சேர்த்துக் கொள்ளலாமா என்று யோசித்தார்கள். பிறகு கூட்டணி சேர்ப்பதை விட தனியாக நின்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கான கூட்டணிக்கு விழுகிற வாக்குகளை பிரித்துவிட முடியுமா என்று அந்த சதித்திட்டத்திலே இறங்கி இருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு அதுவெல்லாம் தெரியும். விஜய் அவர்கள் பிஜேபியினால் அனுப்பப்பட்டவர்தான் என்பது எல்லோருக்குமே தெரியும். விஜய் பிரிக்கின்ற வாக்குகளால் பிஜேபி தமிழ்நாட்டிலே கால் ஊன்ற முயற்சிக்கிறது என்ற விஷயமும் அனைத்து மக்களுக்கும் தெரியும். அதனால் எங்களுக்கு விழுகிற வாக்குகள் பிரிவதற்கான எந்த மார்க்கமும் இல்லை. ஆனால் பிஜேபியினுடைய சதித்திட்டத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியை வலுப்படுத்தி இன்றைக்கு முறியடித்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய வெற்றி என்பது உறுதியான வெற்றிதான் என்பதிலே எந்த ஐயப்பாடும் கிடையாது.